ஹலோ கைஸ், வெல்கம் மை ஒபிட்டோ எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பஸ் கேம் தரமாக விளாட போடுறோம். பார்த்தீங்களா, பஸ்ஸு டிவிக்கு சின்னத்தில் தரமாக இருக்குது. இன்றைக்கி பஸ் கேம் விளாட போகிறோம். ஃப்ரீ மோடு போட்டுருவோம். ஃப்ரீ மோடு தான் நம்ம எப்போவுமே. ஸோ நம்ம எங்கெங்கே போகிறோம்னா, பேடாங் டு ஷேர்பன் இருக்குது, அந்த ஊருக்கு போகிறோம். சரி கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. வாங்க விளாட போவோம். சரி காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு கேம் பிளேயை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நாங்கள் தடவை பஸ் கேம் விளாட போகிறது. ஏன்னா பழைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன், ரீச்சே ஆகலை. அப்போ ஒய்டி ஸ்டுடியோவில் போய் பார்த்தேன், நல்லா ரீச் காமிச்சிச்சு கைஸ். ஆனால் ஒய்டி ஸ்டூடியோவில் காட்டுறது இங்கே கரெக்டாக காட்ட மாட்டேது கைஸ். அதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை. ஸோ நீங்களும் ஒரு ஒய்டி சேனல் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், நானும் உங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். ஏன்னா சில பேருக்கு அப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரியா கைஸ், நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், சேனல் இருந்தால். சரி கைஸ், வாங்க ட்ரைவுக்குள்ளே போயிடுவோம். மாதிரி ஸ்பீடாக போகிறோம் எப்போவுமே. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே கொஞ்சம் பொறுமையாக தான் போவோம். ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி முக்கியம். பஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிடக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு சங்கடமாகி போயிடும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போவும் மெதுவாக தான் போகணும். ஸோ கைஸ், நான் எதுவும் சவுண்ட் கேட்காத மாதிரி இருக்குது, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு சவுண்ட் இருக்கான்னு பார்த்துக்குவோம். சவுண்டு ஃபுல்லாக தான் கைஸ் இருக்குது, பரவாயில்ல. சரி வாங்க ட்ரைவுக்குள்ளே போயிடுவோம். எப்போவுமே நீங்கள் நம்மக்கிட்ட இருந்தீங்கன்னா சேஃப்டியாக இருந்துக்கோங்க. ஓகே கைஸ், சரி வாங்க ஓட்டுவோம். டிரைவிங்னா நான் தரமாக பண்ணுவேன் கைஸ். எப்போவுமே அப்பொன்று இப்பொன்று அந்த மாதிரி தான் தரமாக ஓட்டுவேன். ஸோ இந்த கேம் பேர் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. இது நிறைய பேர் விளாண்டுக்கு இருக்காங்க, நல்லா ரீச் ஆகிருக்கு இந்த கேமு. நீங்களும் ஏற்றாமல் இருந்தீங்கன்னா ஏற்றிக்கோங்க கைஸ். யாருங்க அவன், தள்ளி போக சொல்லுங்க. எவ்வளோ சடன் பிரேக் போட வேண்டியதாக இருக்குது. யாரையா நீ, போயா தள்ளி போயா. சும்மா நான் சொன்ன சிக்னல் கைஸ். சிக்னலில் பஸ் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி இருந்தாலும் நம்ம நிற்போம். சரி வாங்க, அவ்வளோதான். க்ரீன் போட்டாச்சு, கிளம்பிடுவோம். அவ்வளோதான், க்ரீன் போட்டேன். ஆனால் பஸ்ஸு நிற்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, நான் தேவையில்லாமல் நின்றுக்கிட்டேன். சரி வாங்க போயிடுவோம், அழுத்திட்டு போவோம். ராங் ரூட்டில் வைக்கிறீங்க சூப்பரு. ஸோ நாம் எப்போவுமே தரமாக ரெடி. யோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, இடிச்சிருப்பேங்க, நான் பார்க்கவே இல்லைங்க. உண்மையிலே பஸ்ஸு நிற்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்களும் பஸ்ஸில் ஆண்டிங்கன்னா இந்த பஸ் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பஸ் போய்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க எல்லாத்தையும். ஸோ கைஸ், நம்ம இப்போ 5500 சப்ஸ்கிரைபர்த்தோட இன்னொரு 78 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த 78 சப்ஸ்கிரைபும் இந்த பஸ்ஸு கேம் விளாண்டோடனே எனக்கு கிடைக்கும்னு ஒரு மனசில் தைரியம் வருது. ஸோ காப்பாற்றிடுங்க மக்களே. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸில் 10 வியூஸ் போயிருச்சுன்னா, நிஜமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கள கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசி கண்டிப்பாக உங்களை ரியலில் பார்க்கணுன்னு சொல்லுவேன். ரியலில் நம்ம மீட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக சொல்கிறேன் கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். சூப்பரான ஒரு வீடியோ தான் அது. நம்ம சேனல் நல்லா ரீச் ஆகிக்கணும், அதான் போடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தரமாக ஓட்டுக்கிறோம். எப்போவுமே அப்பொண்ணு இப்பொண்ணுன்ற மாதிரி தான். காருக்காரனை வந்துடாரா, ஏறி போன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் போயிட்டேன் ஏறி. என்ன மாதிரி அவசரம் இவங்களுக்குலாம், இவ்வளோ தைரியம் இருக்கும்.
பார்த்ததே இல்லை. சத்தியமாக இந்த பஸ்ஸு கரெக்டாக அந்த ஸ்டேரிங்லாம் கரெக்டாக வளைக்க தெரியாது. ஏதோ இன்றைக்கி எனக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சனால நான் நல்லா ஓட்டணும், நான் எல்லாம் எதுக்குமே தெரியல. ஸோ மழை வேறு பெய்யுது, இடிலாம் அடிக்கும், தெரில. லாரிக்காரனை பிடிச்சிட்டு ஓட்டானா டே தள்ளுங்கடா, பஸ்ஸு போயிருப்பா. கத்து பண்ணிதான் இருக்கு காய்ஸ், போக மாட்டாங்க. என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகலாம் காய்ஸ். இந்த லாரிக்காரனால தான் என்ன பஸ்ஸை அடிச்சு தூக்கி போயிருப்பேன் நான். என்னங்க பஸ்ஸு நின்றுருக்கு. அடா டே 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 ஏறி வராதரா, நான் போய்க்கு இருக்கேன். தம்பி வெளியே போப்போம். பஸ்ஸை விட இன்னொரு பஸ்ஸு டிவிக்கு சின்ன பஸ்ஸு தாங்க தரமாக போகணும். இல்லை விஜய் மாதிரி உட்காந்துட்டு போகிறோம். நம்ம விஜய் உட்காந்துட்டு எல்லாரும் உங்களுக்கு தோணும்ல, எனக்கு டிஎம்கே ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை டிவிக்கு ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை எனக்கு என்டிகே ஏடிஎம்கே இதெல்லாம் ஆட்சி வந்தால் தரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லி போயிருங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் எப்போ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் கைஸ். எனக்கு 1K சப்ஸ்கிரைப் 100K சப்ஸ்கிரைப் வந்தாலும் 1 lakh சப்ஸ்கிரைப் வந்தாலும் 1 crore சப்ஸ்கிரைப் வந்தாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஒரு எல்லாருக்கும் இப்போ நான் 1 lakh சப்ஸ்கிரைப் அடிச்சுட்டு நல்லா ஒரு 20K கமெண்ட்ஸ் வந்து 20,000 கமெண்ட்ஸ் வந்தீங்கன்னு கண்டிப்பாக அதில் இருக்க 5,000 பேருக்காக நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ வந்துட்டு அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகணும், ரீச் மட்டும் பண்ணியிருக்கேன் மக்களே ப்ளீஸ். ஆனால் நம்ம வந்துட்டு இதுக்கடுத்து வீடியோ வந்துட்டு அடுத்து எப்போ போடுவோன்னே தெரியல. போடுவேன் கண்டிப்பாக. இது ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுவேன் கைஸ். ரீச்னா கொஞ்சம் ஒரு 20 வியூஸ் வந்தால் கூட போதும் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது வீடியோ. எனக்கு ஷார்ட்ஸ் தான் ஓடுது, ஆனால் வீடியோ மட்டும் ஓடவே மாட்டேங்குது. வீடியோனா கண்டிப்பாக ஒரு ரியல் இல்லை கேம் எல்லாமே தேவை. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு வேறு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்துருக்கோம். இது இந்த ஊருக்கே தெரியல, பரவாயில்ல, இருந்தாலும் பஸ் ஓட்டுவோம், பரவாயில்ல. நிறையா தடவை முட்டிக்கிட்டே இருக்கும், டொம்மு டும்மு டிம்முண்டு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் இடத்துல தான் அடிபட்டிருக்கும், கொஞ்சம் இடத்துல தான் இடிச்சிருக்கோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறி போயிடுவோமா? மெதுவாக போகிறாங்க, ஏறி போயிடுவோம். அது ஏறி போகும் நேரத்தில் நம்ம நேரம் யாரு காய்ஸ் எங்கே காய்ஸ் வராங்க. ஸோ காய்ஸ் நீங்கள் இந்த கேம் நீங்களும் விளாண்டுருக்கீங்கன்னா நானும் விளாண்டுருக்கேன் அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டுருக்கீங்க, பார்ப்போம் எவ்வளோ பேர் விளாண்டுருக்கீங்கன்ட்டு. ஆனால் எனக்கு கமெண்ட் வராது கண்டிப்பாக, லைக்கே வியூஸே போகாது. லைக் வந்து கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி வீடியோ ஷேர்லாம் இது வாய்ப்பே இல்லை எனக்கு. ஏதோ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த வீடியோ ஷேர் ஆகும். ஸோ கைஸ் இன்னைக்கு வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி போயிருங்க. ஸோ கைஸ் மணி 7:50 ஆயிடுச்சு கைஸ், சும்மா சொல்கிற மேலே காட்டுது 7:49 காட்டுது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மொத்தம் கியர் வந்துட்டு 6 கியர் இருக்குது, ஸ்பீடாக தான் போகுது. பரவாயில்ல, ஹெல்த்லாம் தரமாக இருக்குது, ஹெல்த்துக்கு நல்லா இருக்குங்க, 99% பரவாயில்லைங்க. எனக்கு பெட்ரோல் வேறு லைட்டாக இல்லை. இப்போ வர கடையில் ஏதாவது ஒரு கடையில் பெட்ரோல் போட்டுக்கணும். இப்போ எந்த கடையில் பெட்ரோல் போட்டுருந்தான்னு தெரில, பார்ப்போம். நம்ம எப்படி வசதி இருக்கோ அப்படி தான் போக முடியும். எப்படி வரான் பாருங்க அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம காதில் கேட்டுக்கிறீங்க, நம்ம
அப்போ நம்மளுக்கு சங்கடமா பாத்தியா பாத்தியா போயா போயா என்ன மாதிரி பண்ணுறாங்கப்பா. தரமாக இருக்குது guys. மழைலாம் பெஞ்சனால கொஞ்சம் கீழே கீழே தண்ணி தண்ணியாக இருக்குது. ஏய் வளர்ந்துட்டு போனால் சொல்லிட்டு போடா. ஐயா போகிறவனை பாருங்க சும்மா வளர்ந்து லாரி வந்துருக்கீங்க. சரி காசு யாருமே யாரில் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவான். போட அடிச்சு தூக்கிட்டு போட ஒன்றுமே இல்லை. ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ போகணும் கைஸ். அடி பற்றக்கூடாது, அதுதான் நம்மளுக்கு தேவையே. அடிபட்டுச்சுன்னா அப்புறம் பஸ் திரும்ப க்ளீன் பண்ணுற வேலையாக போகும். ஸோ கைஸ் நான் இன்ஸ்டாலையும் தரமாக இன்ஸ்டா ஏற்றாதவங்க இன்ஸ்டா ஏற்றிக்கோங்க. ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ். இன்ஸ்டா வச்சுக்கிட்டாலே தரமாக இருக்கும். என்ன கைஸ் ரோட்டில் எவனுமே இல்லை, இன்னொரு தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வாங்க யாரா எவனா வாங்கடா. என்னடா யாருமே வர மாட்டீங்க போங்கடா. டேய் போடுறாருங்க சார். சொன்ன உடனே ஒரு ப்ரௌன் கலரில் வேனில் போகிறாரு வண்டி லாரியில். பரவாயில்லை தரமாக தான் ஓட்டுறோம், நல்லா தாங்க. என்னடா உப்பக்காரங்க உப்பாண்டி இப்படி பண்ணிட்டீங்களேப்பா கைஸ். நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறாங்க. எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்டை நம்ம பழகுறோம்னா ஈகோ பார்க்காதீங்க கைஸ். ஒரு நாள் இல்லைன்னா நம்மளோட ஈகோ நம்மளுக்கே காட்டி நம்மளே பண்ணுறோம் கைஸ். ஈகோ போட்டு பழகாதீங்க, அதுதான் நான் சொல்கிறது. இது மட்டும் தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லியிருக்கேன். ஸோ கைஸ் பஸ்ஸுக்காரங்க பெட்ரோல் வந்துருச்சு கைஸ். பெட்ரோல் போடுறீங்க. பெட்ரோல் கடையில் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருந்தால் சரி. இருக்கா கடலுக்கு இருக்கா மச்சாமா கையில் விளையாடு அழாத ரொம்ப ரிவர்ஸ் வந்துட்டான் கைஸ். தொம்முன்னு அடி, செம்ம அடி, டேமேஜ்னா டேமேஜ், அப்படி ஒரு டேமேஜ் கைஸ். பஸ்ஸு ஆரம்பிச்சிருச்சு, அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியும். ரிவர்ஸில் வந்து கரெக்டாக போட முடியல. நான் என்ன பாடி 150 லிட்டருங்க. 200 லிட்டர் போயிருங்க. பரவாயில்ல, 200 லிட்டர் இருந்தால் நம்மளுக்கு நல்லது தான். காசு அதிகமாக எடுத்துறாங்க. ஸோ கைஸ் நீங்கள் வந்துட்டு யூத் படம் பார்க்கலன்னா terima kasih, hati-hati di jalan. உங்களுக்காகவே நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு கைஸ். யூத் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம், காசு கட்டி தான் பார்க்கணும். சூப்பராக இருக்குது கைஸ் யூத் படம். எல்லாமே ஒரு எமோஷ்னலாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாஸ் என்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக எழுதி வச்சுருக்காருங்க. கென் கருணாஸ் சாரோட மகன் கருணாஸ் சார் அவங்க நடத்தின படம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது யூத்து. பரவாயில்ல, ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் போட்டாங்க, நீ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எல்லா சீனுமாக இருக்கட்டும். இது வந்துட்டு லவ்ன்னு இருந்துட்டு கடைசியாக ஃபேமிலின்னு சொல்லிட்டு வராரு கைஸ். இதான் கைஸ் நேரம் தரமாக இருந்துச்சு கைஸ். இந்த கதையை பார்த்த உடனே நானும் இப்படி ஆகணும்னு நான் நினச்சேன். ஸோ முடியல. ஸோ கைஸ் இந்த படம் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. தேட்டர்லேயே போய் பார்க்கணும் அவசியம் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்துருக்கு, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரி வாங்க கைஸ், அடுத்த ஊருக்கு போகிறோம். இதோட 3வது ஊருக்கு போகிறோன்னு நினைக்கிறேன் கைஸ். எவ்வளோ ஊராக வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறது, நம்ம நேரம் எல்லாம்
ஸோ கைஸ் நான் வந்துட்டு பிறந்த ஊர் வந்துட்டு சென்னை. வந்துட்டு நான் வளர்ந்த ஊர் வந்துட்டு மதுரை. இன்னும் வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் வச்சுருக்கிறது சென்னை தான். ஏன்னா இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். 1 மந்த்துக்கு இங்கே தான் தங்குவோம். மதுரையில் போனோடனே இந்த மாதிரி ஃபுல் வீடியோலாம் போட முடியாது. வருஷத்துக்கு ஏப்ரலும் மே மட்டும் தான் கைஸ் போட முடியும். இப்போ இதோட அவ்வளோதான். அதுக்கடுத்து அடுத்த வருஷம் வந்துட்டு நான் வரவே மாட்டேன். வந்துட்டு படிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கைஸ் நான் வந்துட்டு 10th இப்போ முடிச்சிட்டேன். 11th போக போகிறேன். ஸோ நான் வந்துட்டு நம்ம சேனலில் 10th படிக்கும்போது எனக்கு இவ்வளோ சேனல் சூப்பராக நல்ல ரீச் தந்துருக்கீங்கன்னா நான் வளர்ந்து எதாவது வீடியோ பண்ணால் கண்டிப்பாக போடுவேன் கைஸ். ரீச்செலாம் அமோகமாக ஆர்வமே அமர்க்கலமாக இருக்குன்ற மாதிரி நல்லா இருக்கும். ஸோ எவனுமே வந்துடக்கூடாது. பரவாயில்ல கைஸ், எவனுமே வரல. ஆப்போனட்டில் இருந்து சரி அந்த சைடில் இருந்து எவனுமே வரக்காங்க. இப்போ வந்துட்டாங்க கைஸ். வர காணோன்றவனே வந்துடுறாங்க கைஸ். பரவாயில்ல கைஸ், வரலாம் பிரச்சனை இல்லை. இன்னும் ஏறி தான் போவான். அவன் காருக்காரன் என்ன விட மாட்டான். எப்படி ஏறி போகிறது அதே மாதிரி தான் ஏறி போவான். மாமா நடிக்கிறீங்களப்பா அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. லாரி பார்த்து போயா டேங்கு. ஸோ கைஸ் இதில் ஏதோ பேசிக்கிட்டு இதில் ஏதோ தப்பாக பேசினா மன்னிச்சுக்கோங்க கைஸ். வந்துட்டு போலீஸை இடித்தாலும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓவர்டேக் பண்ணிடுவானும் எதுவுமே பண்ண மாட்டேன். சொல்லவும் முடியாது. ஏன்னா பஸ்ஸு அவசரமாக போகணுன்றனால அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. போலீஸ்காரங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சிக்னலில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க தான் நிற்கணும். தேவையில்லை. ஜோக்கா இருந்தேனே நானும் உங்க முன்னால ஹீரோ அண்ணனே ஒருத்த சொல்லால என் பக்கத்து கிளாஸ் தான் என் உஷார் பண்ணாம்பா என் வைக்கப்படுறாண்டா என் மஜா 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 ஸ்ட்ராபெரி பொண்ணு நீ பேக்கரி பொண்ணு கிஜாமத்து பொண்ணு தொண்ணு என் மஜா 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 மேக்கா வந்தாலே சோக்கா சொன்னாலே லைஃப்பை மாற்றி புட்டாலே லவ்வை சொல்லிட்டாலே ஓகே பண்ணிட்டாலே ஹாப்பி ஆக்கிட்டாலே நம்ம சூப்பர். லவ்வை சொல்லிட்டாலே ஓகே பண்ணிட்டாலே கவிட்டு ஆக்கிட்டாலே மாமா சூப்பர். பஸ் ஸ்டாண்ட் வர மாட்டேங்குது இப்போ இன்னொரு போலீஸ் காய்ஸ். டே ஏறி போங்க காய்ஸ். யார் காய்ஸ் அப்புறம் இடிச்சனை ஏதாவது சொல்லுவேன். சொண்டா படா
பார்த்தா மட்டும் போதும். சும்மா வந்துட்டு பார்த்துட்டு சும்மா ஒரு தொட்டு மூடு பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன்லேருந்து ஒருத்தரை பார்த்தோன்னா ஒரு வியூ ஏறும் கைஸ். அதே மாதிரி 2-3 பேர் பார்த்தீங்கன்னா கைஸ் என்ன கைஸ் இது 3வது ஊர் முடிஞ்சிட்டு இப்போ 4வது ஊருக்கு போகிறோம். ஆத்தியலை நீ பார்த்தா உடனேன்ற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வியூ ஏறும், 2வது ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 வியூஸ் ஏறும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபோனில் பார்க்குறீங்களோ அவ்வளோ ஃபோன் வரைக்கும் நம்மளுக்கு வியூஸ் கண்டிப்பாக காட்டிகிட்டே இருக்கும். ஸோ கைஸ் பஸ் ஸ்டாண்ட் இப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட தான் நினைக்கிறேன். ஆனால் இது கடைசி ஊர்னு நினைக்கிறேன். 4 இது தான் இருக்கும் மொத்தமே. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா தெரியல, அதுக்குள்ளே இருக்கும். போகணும் தேவையில்லை. நாங்கள் போகிற ஸ்பீடு எல்லாமே சூப்பராக காட்டுது கைஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பஸ் ஸ்டாண்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இதில் நீங்கள் டெவலப்மெண்ட்டு நிறைய பஸ்ஸஸ் வாங்கணும், டெவலப்மெண்ட்டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்துட்டு பஸ் மோட் ஆப்பை கேட்டுக்கோங்க. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ், ஏதோ ஒரு ஊருக்குள்ளே அந்த நம்ம சொன்ன ஊருக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். பஸ் மோட் ஆப்பை ஏற்றி அதில் தேவையான காப்பியை கொடுத்துட்டு அப்புறம் அந்த பஸ்ஸுக்குள்ளே இந்த கேமுக்குள்ளே வந்துட்டு அதிலேருந்து கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதில் வந்துட்டு நீங்கள் மல்டிப்ளேயராக 2 பேர் கூட விளாடலாம், இல்லை 3-4 பேர் கூட விளாடலாம் கைஸ். சூப்பராக விளாடலாம். என்னடா நீ இடிக்கல, அந்த இடத்துல இடிச்சிருக்கோம். இது இடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். முந்திரி போயிடணும் கைஸ். நான் சொன்ன இதுவாக போனேன். பஸ்ஸுக்காரனே நம்மளாம் போனாங்க கைஸ். இவங்க தான் கைஸ் நிற்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவங்க நிற்கணுன்றது. என்னங்க அடிச்சு தூக்கிட்டு வந்துருச்சு அது ஏதோ. என்னங்க இப்போ வண்டி தாறுமாறு தக்காளி சோறு ஆயிருக்குங்க கைஸ். என்னங்க இது ஓகே. பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. நேராக போய்கிட்டு இருப்பேங்க ஃபஸ்ட்டில் ரைட்டில் சும்மா அந்த மேப்பில் பார்த்து நம்ம நேராக போயிருக்கோம். பின்னாடி இருக்க பஸ்ஸுக்காரன் நேராக போகிறேன்னு நினைக்கிறேன். வரவே மாட்டேன். வராங்க கண்ணாடியில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த வரையால சரி காய்ச்சி இந்த வீடியோ தொடர் முடிகிறது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ நிறைய வரும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு இங்கே பாருங்கள் கைஸ் டேமேஜ் எப்படி ஆயிருக்குண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தரமான வீடியோ. லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இத்துடன் இந்த வீடியோ முடியுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இத்துடன் விடைபெறுவது உங்கள் ஒபிட்டோ எடிட்ஸ். வாசோ டும் குடுத்து கிடும் குடுத்து கிடும் குடுத்து கிடும் குடுத்து கிடும் குடுத்து கிடுத்து 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 கிடுத்து